ஆட்சியில் பங்கு என விஜய் ஆஃபர் அறிவித்தும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் அன்புமணி மற்றும் சீமானை கடுமையாக விமர்சித்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விக்கிரவாண்டியில சொன்னாரு. அவர் அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்ததற்கு பிறகும் இதுவரை யாரும் அவர்கிட்ட போய் சேரல. யாரும் போய் சேர்ந்த மாதிரி தெரியல. சில நபர்கள் போயிருக்காங்க. செங்கோட்டையன் என்பவர் போயிருக்கிறாரே தவிர ஒரு கட்சி, அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் யாரும் அவரிடத்துல போய் சேரல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா, இப்போ ரூமுக்குள்ள ஒரு யானையை பூட்டி வச்சிருக்கோம்னு வச்சுங்க, ரூமுக்குள்ள ஒரு யானையை பூட்டி வச்சிருக்கோம்னு வச்சுங்க, அந்த யானையை பத்தி யார் வேணாலும் எப்படினாலும் சொல்லலாம். ஆனா யானையை திறந்து விட்டாதான் தெரியும் அது என்ன லட்சணமா இருக்குன்னு. அந்த மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவரு களத்துக்கே வரல. கூட்டம் கூடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. இவரு திரு விஜய் முதலமைச்சரா வந்தா பாராளுமன்றத்தில் நல்லா பேசுவான்றான்.